ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இது சண்டே ஈவினிங். குட் ஈவினிங். இன்றைக்கி நான் பேசக்கூடிய டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உறவுகள் விட்டு கொடுத்து போகிறவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில உறவுகளில் நம்ம கண்டிப்பாக விட்டு கொடுத்து தாங்க போகணும். அது நம்மளோட ஹஸ்பண்ட், அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி, மாமியார், மாமனார், நாத்தனார், இந்த மாதிரி உறவுகிட்ட நம்ம கண்டிப்பாக விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா விட்டு கொடுத்து போகிறத விட உறவுகள் ரொம்ப முக்கியமானது இல்லையா? நம்ம ஸ்டார்டிங்லலாம் பார்த்திங்கன்னா மாமியார் மருமகள் அப்படின்னு சொல்லி வரும்போது எங்களோட வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் நாட்கள் போக போக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அவங்களாலும் 27 வருஷம் வச்சுருந்த பையனை ஈஸியாக தூக்கி நம்ம கையில் கொடுத்துட முடியாது. நம்ம ஒரு எதிர்பார்ப்போட கல்யாணம் பண்ணிட்டு போய் ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்காங்க. ஆனால் இந்த ஹஸ்பண்ட்ஸ் தாங்க ரொம்ப பாவம். இந்த பக்கமும் பதில் சொல்ல முடியாமல் அந்த பக்கமும் பதில் சொல்ல முடியாமல் இருதொலை கொல்லியாக தான் இருந்துகிட்ருப்பாங்க. அதனால் இந்த உறவு நாட்கள் செல்ல செல்ல இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு குறைஞ்சி ஒன்றாயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 9 years அது ஸ்டார்டிங்கில் நானும் எங்கள் மாமியார் நிறைய கருத்து வேறுபாடு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 2 பேருக்குள்ளே எந்த ப்ராப்ளமே வரல. எனக்கு ஏதாவது பிடிக்கலனா இது பிடிக்கலன்னு நேராக சொல்லுவேன். அவங்களுக்கு ஏதாவது பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்லுவாங்க, எடுத்துக்கோ உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி இந்த உறவுகளை நம்ம பேசி நமக்குள்ள இருக்க பிரச்சனையை தீர்த்துக்கணுமே தவிர நம்ம இந்த பிரச்சனைகளெல்லாம் வளர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். விட்டு கொடுத்து உறவுகளை நமக்குள்ளே வச்சுப்போம். அதுதான் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ.